உங்களுக்கு தான் ஃபோன் வந்ததா? ஆமாம் சார், எனக்கு தான் ஃபோன் வந்தது. யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேருந்து ஃபோன் வந்தது. எத்தனை மணிக்கு சார்? காலையில் ஒரு 4:30-5 மணி இருக்கும் சார். சார் நீங்கள் எப்படி இங்கே? சார், இவங்க எங்கள் ஃபேமிலி டாக்டர். ரொம்ப வருஷமாக தெரியும். நேற்று தான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம். நியூஸ் கேட்டதும் ஷாக் ஆகிட்டோம். இந்த 3 டெத்துக்கும் உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. சார் என்ன சொல்றீங்க? சார், யாராவது சொந்த அம்மாவையும் மாமனாரையும் கொலை பண்ணுவாங்களா? கரெக்ட் தானே? யாரா கொலை பண்ணுவாங்களா? இல்லை சார். நியாயமாக தான் பேசுறீங்க. இட்ஸ் லாஜிக்கல். சார், செத்து போன 3 பேரும் கடைசியாக பார்த்தது துளசியை தான். அது மட்டும் இல்லாமல் 3 பேரும் ஒரே மாதிரி செத்துருக்காங்க, மூச்சு முட்டி. அதில் ஸ்ட்ராங் கோஇன்சிடென்ஸ் இருக்குது. அது எனக்கு தெரியும். ஐ நோ. பட் ராகவன் இன்ட்யூஷன் சேஸ் இது எல்லாமே மர்டர். சார், இதெல்லாம் ஆக்சிடென்ட் சார். சும்மா குழந்தை மாதிரி பேசாதீங்க. குழந்தை மாதிரியா? குழந்தை மாதிரி பேசுறது நானா இல்லை அந்த கொலைகாரனா? புரியல. டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த காரில் எல்லா டோர்லையும் சைல்ட் லாக் ஆயிருந்தது. ஆனால் அந்த காரில் சைல்டே இல்லை. ஒய்? ஹவு? இதை நீங்களா கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டுபிடிச்சேன். ஐ எம் போலீஸ். தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே தானே? சூப்பர் சார். நான் கேட்குற எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைல்ல? ஆனால் அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிப்பேன். சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. பார்த்துல அவனா இந்த ராகவனான்ட்டு. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பரவாயில்ல. அங்கிள், எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? இப்போதான் சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் பிரச்சனை. அங்கிள், நான் சைட்டுக்கு போகிறேன். நீங்கள் பேசிட்டு இருங்க. பாய். யார் செஞ்ச பாவமோ நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. நீ கவலைப்படாதுமா. ஒரு பூஜை பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும். இல்லை மாமா, வேணாம். கிருஷ்ணாக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் சின்ன பசங்க, உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நம்ம அறிவுக்கு மீறின சக்தி. பாலசாமியை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு யாகம் பண்ணால் நம்மளை பிடிச்ச கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யார் செஞ்ச பாவம் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. 3 பேரும் ஒரே மாதிரி செத்துருக்காங்க, மூச்சு முட்டி. அதில் ஸ்ட்ராங் கோஇன்சிடென்ஸ் இருக்குது. டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த காரில் எல்லா டோர்லையும் சைல்ட் லாக் ஆயிருந்தது. ஆனால் அந்த காரில் சைல்டே இல்லை. ஒய்? டிரைவர், இதை பாருங்க, திறக்க மாட்டேங்குது. சைல்ட் லாக் ஆயிருக்கு. எப்படி ஆச்சுன்னே தெரியலையம்மா. செத்து போன 3 பேரும் கடைசியாக பார்த்தது துளசியை தான். வரமா? நீ கிளம்பு. Take care. She's pregnant. என்னடா பண்ணி தொலைச்சேங்க? குடும்ப மனத்தையும் வாங்கிட்டேடி. வார்த்தை அளந்து பேசுங்க. நடந்து போச்சு. இப்படி நம்ம சண்டை போட்டதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பசங்களோட ஃப்யூச்சர் தான் முக்கியம். நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது தான் சரியான முடிவு. அது எப்படி முடியும்?
அவள் இப்போ தான் மெடிசன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கா. அவளை டாக்டர் ஆகி பார்க்கணுன்னு எவ்வளவு கனவு கண்டிருப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி? உங்கள் பையன் நல்லா படித்து வேலைக்கு சேர்ந்து செட்டில் ஆகணும். அப்போ தானே அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? டென்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ பேசி முடிச்சிருவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்குவோம். அவங்களும் படித்து செட்டில் ஆகிடுவாங்கல்ல. அப்போ வயிற்றில் வளர்கிற கருவை கழிச்சிட வேண்டியதான். ஆமாம், கழிச்சிடலாம். அதான் சரி. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க டாக்டர். அம்மா, சாரிம்மா, நான் பண்ண தப்பு தான். ஆனால் இது வேண்டாம்மா, ப்ளீஸ். பேசாம இரு. எங்களுக்கு தெரியும் எது நல்லது, என்ன பண்ணணும்னு. போ. அப்பா, சுமாரா தொலைச்சிடுவேன். டாக்டர், நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். டோன்ட் வரி டூ மச். நான் பார்த்துக்கிறேன். 10 நிமிஷம்தான். இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான். பயப்படாத. மாமா, ப்ளீஸ் அம்மா கிட்ட வேணான்னு சொல்லுங்களேன். உங்கள் பொண்ணு என்ன ஒத்துப்பீங்களா? இதே காரியத்தை என் பொண்ணு பண்ணியிருந்தா அவளை கொண்டு இருப்பேன். கிருஷ்ணா, இது நம்ம குழந்தை. சும்மா இருக்க போய் வேணா சொல்லு. நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. நம்ம ஏன் இது அவங்களுக்காக பண்ணக்கூடாது? துளசி, 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 ரிலாக்ஸ். என்னாச்சு டாக்டர்? என்ன இப்படி பேசிட்டே இருக்கீங்க? அவள் கன்சீவாக இருக்கா. பாடி வீக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் மேஜர். அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் ஹர் அலோன் ப்ளீஸ். சிஸ்டர், ஜஸ்ட் ரிலாக்ஸ். தேவையில்லாமல் எமோஷனல் ஆகக்கூடாது. ஹெல்த்து தான் முக்கியம். சிஸ்டர், இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். ஹைப்போகிளைசிமியா.